அடித்தோம் இல்லைம்மா, அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம மடித்து அடிக்கிறோம்டா. அதே மாதிரி 3 தையல் போட்டுக்கோங்க. நம்ம 3ம் போட்டுக்கலாம், 4ம் போட்டுக்கலாம், நம்மளுக்கு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா துணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு பக்கத்தில் 3 போட்டுருங்க. ஓகேவா? இப்போ வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பாருங்கள், முடிஞ்சிச்சா? இதை பாருங்கள், பேக் இருக்குது இல்லையா? இந்த பேக்கை வந்து கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் தெரியுது இல்லை? அப்படி இல்லைன்னா இந்த 2 தையலையும் இப்படி மடிச்சுட்டு சென்டர் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இந்த சென்டருக்கு இதை மடிச்சுட்டு கரெக்டாக அதே மாதிரி ரஃப் அடிங்கம்மா. 3.5 இன்ச்சு வரணும்டா. ரஃப் அடிச்சுட்டு 3.5 இன்ச்சு ஹைட்டு, டாட்னுடைய ஹைட்டு 3.5 இன்ச்சு. பண்ணும்போதே த்ரெட்டை கரெக்டாக கட் பண்ண கற்றுக்குங்க. சும்மா அப்படியே விட்டுட்டு அப்படியே நூலாக தொங்கக்கூடாது. ஓகேவா? அவ்வளோதான்டா, ப்ளவுஸ் ஃபினிஷ். ஓகேவா? இப்போ நம்ம அடையாள ப்ளவுஸ் எடுத்து நம்ம இதை செக் பண்ணுறோம். 26 இன்ச்சஸ் இருக்கணும் இடுப்பு. அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தெரியுது பாருங்கள். இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா சைட்டில் பிடிக்கலாம். இதை பார்த்தீங்களா? இன்ஸ்டேப் வந்து ஃபால்ட்டு. ஸோ 26 கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான், ப்ளவுஸ் இஸ் ஃபினிஷ்டு. சைடில் வந்து தையல் ரெட்டு போட்டு தந்துடுங்க. நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணணுன்றதுக்காக முடிச்சுட்டேன். ஓகேவா? நான் இதை பார்ட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து ஸ்டிச்சிங் மெத்தடை கற்றுக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக கற்றுக்குங்க. ஓகே, தேங்க்யூ.